ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 4 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட் கட்டு பாருங்கள், அதில் 2 பீஸை எடுத்துக்கோங்க. 2 பீஸை எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு அளவு நம்ம தையல் எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்கள், அந்த பக்கத்துலோடையும் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். எந்த அளவில் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டிருக்கோமோ அதே அளவில் அந்த 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு, நம்ம எவ்வளோ தையல் விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே கால் பக்கத்தில் அந்த ரவுண்டு பாட்டம் ரவுண்டு நம்ம 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் தையல், அதை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கதை அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த மேலே ஃப்ரண்ட்டு நமக்கு அந்த வளைவு பக்கமாக நம்ம கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதிலோடய நம்ம அந்த பக்கத்தை நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எல்லா பக்கத்துலேயுமே நம்ம 2 தையல் நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கால் ரவுண்டு நம்ம எவ்வளோ நமக்கு தையல் நம்ம விட்டுருக்கோமோ, நமக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். நான் கால் ரவுண்டு ஒரு 7 இன்ச்சு நான் விட்டுருந்தேன். இப்போ தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி நம்ம எலாஸ்டிக் போடணும். அதுக்காக இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நல்ல பக்கமாக உள் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள் பக்கத்திலோடு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் 1.5 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். நம்ம துணியை விட ஒரு 5 இன்ச்சு கம்மி பண்ணி எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி
நம்ம ஃபோல்டிங்க்காக நம்ம விட்டுருக்கேன் பாருங்கள். நான் வந்து 1.5 இன்ச்சு வந்து எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். நம்ம அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 இன்ச்சு நான் விட்டுருந்தேன் ஃபோல்டிங்க்காக. அதுக்கப்புறமா ஒரு 1.25 இன்ச்சு இருக்குது, அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 இன்ச்சு போல் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம அதிலோடு தான் நம்ம போட்டு நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின்னில் வந்து எலாஸ்டிக்கை பொறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கேப் விட்டுருணும் பாருங்கள். அந்த கேப் வழியாக நம்ம எலாஸ்டிக்கை இந்த மாதிரி உள்பக்கமாக போட்டு வெளிப்பக்கமாக எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக வச்சுட்டு ரெண்டையும் ஒரே அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 4-5 தையல் நம்ம அதுக்கு மேலே போட்டுக்கலாம். தையல் பிரிஞ்சு வராமல் இருக்குது. போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரு நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம் பாருங்கள். அந்த கேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பிட்டு இதில் பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இந்த மாதிரி கேப் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போடும்போது ஒரு கையை பின்னாடி வச்சு எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து கொடுத்துக்கோங்க. ஒரு கையை முன்பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி நம்ம இழுத்து கொடுத்து நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த தையலை போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து எலாஸ்டிக் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.